ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு வீட்லயுமே உங்களோட வயசான அம்மா அப்பா இல்லனா ஒரு டிசபிலிட்டியான ஒரு பர்சனோ இல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்றவங்களோ திருமணையில ஒரு முறையாவது நம்ம தர்ஷன் பார்க்கணும். இல்ல இந்த மாதிரி சிரமமான சிச்சுவேஷன்ல எப்படி வந்து 300 ரூபாய் கியூலயோ 500 ரூபாய் கியூல போயிட்டு எவ்வளவு தூரம் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு தரிசனம் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்காக ஒரு இலவசமான ஒரு டிக்கெட் வந்து டிடிடி தேவஸ்தானம் ஒவ்வொரு மாதமுமே ஆன்லைன்ல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை எப்படி புக் பண்ணணும், அதே போல தரிசனம் போகும்போது எப்படி உங்களோட தரிசனம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஆன்லைன்ல தான் புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த டைம்ல இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து டிசம்பர் மாசத்துக்கான இந்த டிக்கெட் வர்ற திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் பண்றாங்க. ஸோ இதை பத்தி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிக்கெட்டை ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு நீங்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல டிசம்பர் மாசத்துல யாராவது தர்ஷனுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கனாலும் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயத்த வச்சே உங்களுக்கு என்ன டிக்கெட் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஆமா, சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான இலவச ஸ்பெஷல் டிக்கெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இதுல தர்ஷனும் போயிட்டு வந்திருக்கீங்க. அப்படி யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த கேட்டகரியில நீங்க தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே அடுத்து இந்த தரிசனத்துல சாமி பாக்குறதுக்கு பிளான் பண்றவங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட் உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல போயிட்டு நம்ம வந்து புக் பண்ண முடியாது, டிக்கெட்டும் வாங்க முடியாது. வேற ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நம்ம இந்த கியூல அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க ஆன்லைன்ல ஓபன் ஆகும்போது இலவசமா புக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது இங்க வந்து பாருங்க, டிசம்பர் மாசத்துக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, வர்ற 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இந்த டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. இதுல புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த கேட்டகரியில போக போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா இதுல 3 கேட்டகரிஸ் வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரி அப்படின்றது வயசானவங்க, அதாவது 65 வயசுக்கு மேல இருக்கணும். அப்பதான் இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில நீங்க வருவீங்க. உங்களோட வைஃப்க்கு வந்து 50 வயசுக்கு மேல இருந்தா அவங்களையும் நீங்க இதே டிக்கெட்ல கூட்டிட்டு போகலாம். செப்பரேட்டா டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. உங்க கூடயே அட்டெண்டரா ஆட் பண்ணி அவங்களையும் நீங்க கூட்டிட்டு போகலாம். இல்ல எனக்கு வைஃப் இல்ல இறந்துட்டாங்க, ஆனா வந்து என்னோட பையனோ பொண்ணோ தான் இருக்காங்க, அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னா 50 வயசுக்கு மேல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏஜுக்கு கம்மியா இருந்து நீங்க புக்கிங் டைம்ல 50 அப்படின்னு கொடுத்தாலுமே அங்க செக் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரிக்டா அலோவ் பண்றது இல்ல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து மெடிக்கல் கேசஸ் கேட்டகரியில உங்களுக்கு இங்க என்னென்ன ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எந்த ரீசனா இருந்தாலும் உங்ககிட்ட டாக்டர் சர்டிபிகேட் இருக்கணும். ஆன்லைன்ல நம்ம என்னதான் புக் பண்ணாலும் ஆஃப்லைன்ல போயிட்டு அந்த சர்டிபிகேட்டை காட்டினா அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் நம்ம கூட ஒருத்தவங்கள கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஆனா ஸ்பௌஸ்ன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் கூட நீங்க கூட்டிட்டு போகலாம். அடுத்தது வந்து பாருங்க, டிஃபரண்ட் ஏபிள்ட் மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கான தர்ஷனம் நீங்க இதுலயே புக் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி தர்ஷன் போறவங்க இந்த கேட்டகரியில போறது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான டிசபிலிட்டிக்கான ஐடி கார்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். போகும்போது கொண்டு போகணும். இதுவே வந்து கூட போறவங்க ஸ்பௌஸ்ன்னு தான் இங்க இருக்கும். ஆனா உங்களோட அம்மாவோ அப்பாவோ அந்த மாதிரி நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் 65 பிளஸ், கூட போறவங்களுக்கு 50 பிளஸ். மற்ற 2 கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுதான் பேசிக்கா புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும். மெடிக்கல் கேசஸ்னா அதுக்கான சர்டிபிகேட்டை போட்டோ எடுத்து வச்சுக்கணும். டிஃபரெண்ட் டேபிள் கேட்டகரினா உங்களுக்கான யூனிக்யூ ஐடி கார்டை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நீங்க ரெடியா வந்து வச்சுக்கணும். இப்போ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா, ஒன்றும் அதுக்கு அடுத்தது எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா அதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டைம்ல புக் பண்ண முடியாம போறதுக்கான ரீசன் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற எரர் தான். இதை எப்படி நீங்க ஷார்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபைலோட சைஸ் அப்படின்றது 1 MB சைஸ். ஓகே, நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ 1 MB சைஸுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்லோட் ஆயிரும். சப்போஸ் வந்து 1 MBக்கு மேல இருக்குன்னா அப்லோட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா உங்களோட போன்ல அந்த ஃபைலோட சைஸை நீங்க ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கூகுள்ல போயிட்டு ஜேபிஜி ஃபைல் சைஸ் ரெடியூஸ் அப் டு 1 MB ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும்.
இதுல வந்து எந்த வெப்சைட்லயாவது நீங்க வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸர் ஆன்லைனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுல நம்மளோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கம்ப்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா 1 MB சைஸ்க்குள்ள வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே நீங்க புக்கிங்க்கு முன்னாடி ரெடியா வச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸையும் நீங்க கரெக்டா ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் தான். ஸோ 1000 டிக்கெட் அப்படின் போது இப்பெல்லாம் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இந்த டிக்கெட் புக் ஆகுது. அதனால நீங்க இதெல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து சீனியர் சிட்டிசனா ஏஜ் வந்து என்டர் பண்ணிட்டு கூட போறவங்க இருந்தாங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு புக்கிங் கொடுத்தீங்கன்னா நீங்க புக் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு இருக்கு. பேமெண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த டிக்கெட்ல புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயம். ஏற்கனவே இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ஷேர் பண்ண முடியாது, நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்ககிட்ட மூவ் ஆகுது இல்லையா. ஸோ ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம காட்ட முடியும். இதுல நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும் போதே அதுல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு அதுல நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல தான் இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் இதா போடுறீங்களோ அவங்களோட ப்ரூஃபை மட்டும் அப்லோட் பண்ணா போதும். இதே நீங்க 2 பேத்துக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அக்கமடேஷனும் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட். ஸோ உங்க வீட்டில் யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தர்ஷன் போறாங்கன்னா ரூம்ஸ் வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா கன்ஃபார்மான தரிசனம் அப்படின்னா ரூம்ஸும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தான் அவங்க ஸ்டே பண்ணிட்டு தர்ஷன் போறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஆன்லைன் ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா தர்ஷன் போறதுக்கு நம்ம அங்க ஏஆர்பி கவுண்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ கூட வர்றது உங்க பசங்க பொண்ணு யாராவது வராங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ரூம் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ எங்க அலாட் ஆகுதோ அங்க வந்து சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. சில டைம் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டா கூட கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தரிசனத்துக்கு போறதுக்கான முக்கியமான தகவல் பார்க்கலாம். இப்போ ஆன்லைன்ல நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆதார் கார்டுனா ஆதார் கார்டை வச்சுக்கோங்க, தர்ஷன் டிக்கெட்டையும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களால அந்த தர்ஷன் கியூ வரைக்கும் நடந்து போக முடியாது அப்படின்றவங்களுக்கு ஃப்ரீயாவே பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போறவங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு பேட்டரி கார் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்க மியூசியம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மியூசியம் வழியாவும் நம்ம அந்த மியூசியம் ஸ்டாப் கிட்டையும் என்ட்ரி வழியா போகலாம். ஓன் வெஹிக்கிள்ல போறவங்க நீங்க அந்த கேட் வழியா கூட போய் என்ட்ரி ஆகிக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். நீங்க அதையும் யூஸ் பண்ணி தர்ஷன் கியூ கிட்ட போய்க்கலாம். அடுத்ததான் நீங்க தரிசனம் போகும்போது உங்களோட தர்ஷன் டிக்கெட் ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட அப்பா அம்மா தான் போறாங்க அப்படின்னா நீங்களே கொண்டு போயிட்டு அந்த என்ட்ரியில விட்டுட்டு ஸோ நீங்க அங்கேயே வந்து வெயிட் பண்ணலாம். அவங்க தர்ஷன் கியூ ஸ்டார்ட் ஆகி போற வரைக்குமே அங்கே வெயிட் பண்ணலாம். ஆனால் உள்ள விட மாட்டாங்க, வெளியில தான் நிக்கணும். ஜஸ்ட் அவங்க எல்லாமே ஓகேவா, ஸோ எல்லாம் முடிச்சு தர்ஷனுக்கு போறாங்களா அப்படின்றத நம்ம அங்கே இருந்து பார்த்துக்கலாம். அவங்க கிட்ட நீங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தர்ஷன் டிக்கெட் எல்லாமே நீங்க வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இல்லை அவங்களே கூட இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா அவங்க போயிட்டு ஷார்ப்பா வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஒண்ணுமே பயம் இல்லை. ஸோ ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும், போயிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்து நீங்க 11ல இருந்து ஒரு 12 மணிக்குள்ள போயிட்டீங்கன்னா முன்னாடியே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னா 3 மணிக்கு கியூ ஓப்பன் பண்ணும்போது மற்ற தரிசனங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களை அனுப்புவாங்க. அப்போ வந்து மற்றவங்களும் நம்மளோட சேர்ந்து வந்து நம்ம அந்த தள்ளிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு 1 மணி 2 மணி இந்த மாதிரிலாம் போயிட்டு அந்த கியூல லாஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து எல்லா தரிசனத்துக்கு போறவங்களும் ஒன்னா சேர்ந்து வருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் சிரமங்களை அனுபவிச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே போயிட்டு அவங்கள வெயிட் பண்ண வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாக்குறாங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்லைன்ல போகும்போது எனக்கு 40 பைசு தான், ஆனால் 50ன்னு போட்டு புக் பண்ணி அவங்க கூட விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸ்ட்ரிக்டா வந்து ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணி தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் அலோவ் பண்றாங்க. அது கூடவே வந்து இப்போ கிட்ஸ் எல்லாம் சில டைம் வந்து அலோவ் பண்றாங்க, சில டைம் அலோவ் பண்றது இல்லை. அதனால நீங்க கூட்டிட்டு போங்க. அங்க இருக்க சூப்பர்வைசர் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க உங்களோட பேர பசங்களையோ தர்ஷனுக்கு வந்து கூட்டிட்டு போகலாம். சம்டைம்ஸ் இல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த இடத்துல அதுக்கான தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு போற மாதிரி இருந்தா பெஸ்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தர்ஷன் டிக்கெட் நீங்க புக் பண்ணி போறதுக்கு பிளான் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே அங்க ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 12 மணிக்கு சரி ஆயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஓகே தான் இந்த தர்ஷன் நல்லா இருக்கும் தான், ஆனா வந்து உள்ள போனா மற்ற தரிசனங்கள் போறவங்களோடய போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தள்ளுறாங்க, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வர்ற மாதிரி இருக்குன்னு
ஆனா போகும்போது பிரச்சனை இல்லை, வெளியில வரும்போது அந்த சிரமங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வர சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சப்போஸ் உங்களால நடக்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதாவது வாலண்டியர் ஹெல்ப் வேணா கூட அங்க இருந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாலண்டியர் வந்து கொடுப்பாங்க, அவங்க கூட நீங்க போகலாம். ஆனா என்ன, மற்ற தரிசனங்கள்லாம் நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிட் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்க. அதே போல இங்க வந்து என்ன அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் ஹால்லேயே நம்ம வந்து நமக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுத்துருவாங்க. லக்கேஜ் அங்கேயே நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம், மொபைல் டெபாசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்க இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து உட்காந்து வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 1 ஹவர்னாலும் நம்ம அங்க வந்து அந்த சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு ஷார்ப்பா 3 o'clock வந்து கியூ ஓப்பன் ஆகும்போது தர்ஷன் போயிட்டு ஒரு 3:30 மணி 3:45க்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இதுல இருக்க இன்னொரு ஆப்ஷன். ஸோ லட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கவுண்டர்ஸ் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் கவுண்டர்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் லட்டு வந்து தனியாகவே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணி போகிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ். இதோட புக்கிங் பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ இருக்குது, செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ எங்களால் ஆன்லைனில் புக் பண்ண முடியல, 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறதுனால சடனாக பிளான் பண்ண முடியல, அப்போ நாங்கள் வந்து 300 தரிசனமோ இல்லை எஸ்எஸ்டியோ 500 வாங்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மா அப்பாவை ஆஃப்லைன்ல இந்த மாதிரி அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் கேட். ஸோ தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வரோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் இந்த கேட் இருக்கு. இங்கேயும் நீங்க வந்து போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா போகலாம். ஸோ கன்ஃபார்மா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களால நடக்க முடியாது, ரொம்ப வயசு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அங்க சொன்னீங்கன்னா அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ள பேசிட்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டிசம்பர் மாதத்துக்கு வர 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. யாருக்கெல்லாம் இந்த டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தான், ஃப்ரீ தான், எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற தரிசனங்களை கம்பேர் பண்ணும்போது சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸையும் பார்க்கலாங்க. இன்னைக்கு காலையில் ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து வர்ச்சுவல் சேவாவில் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. இது 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் நீங்கள் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கல்யாணோற்சவத்தில் அவைலபிள் இருந்தால் தான். ஸோ கல்யாணோற்சவத்தில் ஓரளவுக்கு இருக்கு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி மற்ற சேவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லையும் ஒரு சில நாட்களில் ஃபில் ஆயிருக்கு. மற்ற சேவாக்கள் வேணும்னா நமக்கு 4ஆம் தேதிக்கு மேலே தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து தர்ஷன் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கான்றது இதில் பார்த்துக்கலாம். ஸோ கன்ஃபார்மான டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இதில் காட்டுற டேட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் சேவா மட்டும்தான். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தர்ஷன் அவைலபிலிட்டின்னு. ஸோ இந்த டேட்டில் தான் நீங்கள் தர்ஷன் பார்க்க முடியும். அதையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,104 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் டிடிடியோட அப்டேட் படி 16 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, 18 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு வந்து புரட்டாசி சனின்றனால க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த க்ரௌட் இன்னும் அதிகமாகலாம். ஸோ மேபி ஒரு 20-24 மணி நேரம் கூட நேரடி சர்வ தர்ஷனத்துக்கு ஆகலாம். அதே போல் 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆவரேஜாக ஆகலாம். இதை விட அதிகமாகவும் ஆகலாம். டைம் கம்மியாகிறதுன்றது டவுட்டு தான். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் தர்ஷன் போயிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். நீங்களும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. திருமலையில் அடுத்த மாதத்துக்கான பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ பிரம்மோற்சவம் பற்றி ஒவ்வொரு அறிவிப்புகளாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பிரம்மோற்சவம் டைமில் போறீங்கன்னா லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவலில் மீட் பண்ணலாம். நன்றி.